அப்படின்றப்ப இந்த இடத்துல புதிய தொழில் முயற்சிக்கான வழியோ, புதிய படிப்பு முயற்சிக்கான வழியோ, அல்லது ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க. அது சக்ஸஸ் ஆகும். புரியாதது தெரியாதுன்றது எதுவுமே கிடையாதுங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி என்னன்னாக்கா, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறீங்களோ அது சாதாரண விஷயமாக மாறிக்கும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மார்ச் மாதம் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலனை தரும்? உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, உங்கள் ராசியில் எந்தெந்த கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் இது மிகப்பெரிய அனுகூலமான, ஏன்னா பஞ்சமாதிபதி ராசியில் இருக்கிறதும் அப்போ யூனிக்கான புதிய ஒரு சிந்தனைகள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் மறைவு பெற்ற சிந்தனைகள். மறைவுனாக்கா 8-5 குடையவர் தான் புதன். உங்கள் ராசிக்கு நட்பு பெற்ற கோள் வேறு, அதாவது புதன். சனியும் புதனும் சுக்கிரனும் நட்பு பெற்றவங்க. சுக்கிரன் அட் ப்ரெசென்ட் 12 யோகாதிபதின்றவர் 12ல் இருக்கார். அப்போ சில முயற்சிகள் செஞ்சால் கூட அதுக்குண்டான வெற்றிகள் அப்படின்றது நமக்கு இல்லையோ ஒழிய அதுக்கான வெற்றிக்கு உண்டான முகஸ்திதி அப்படின்றது வந்துடும். புரியுங்களா? அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல அதிபதி யாருன்னா செவ்வாய் 12ல் இருக்கிறதுன்றது சில தைரிய குறைபாடை மட்டும்தான் ஏற்படுத்தும். தொழில் விட்டு தொழில் மாறுறதுக்கோ அல்லது புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாமே பிரதானமாக வரும். ஏன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள் நீங்கள் சர்வேல் பண்ண முடியும். ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். சுக்கிரனும் செவ்வாய் யாருன்னா, சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி 4க்கும் 9க்கும் உடையவர். செவ்வாய்ன்றது 3க்கும் 10க்கும் உடையவர். இவங்க 2 பேருமே உங்களுக்கு ராசிக்கு 12ல் இருக்கிறதுன்றது 50-50 மாதிரி தான். அதாவது யோகத்தில் 50, அவயோகத்தில் 50. அப்போ இந்த இடத்துல என்ன, புதிய கலைகள் கற்றுக்கிறதோ, புதிய முயற்சியில் இறங்குறதோ, இதெல்லாம் என்னென்னா நஷ்டமும் தராது, லாபமும் தராது. அப்போ அது எது? அப்போ கல்வி சார்ந்த விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஒரு பாடத்திட்டத்தை படிச்சுக்கிறோம், உடனே அது லாபம் கொடுத்துருமா? கொடுக்காது. நஷ்டம் கொடுத்துருமா? கொடுக்காது. ஆனால் அறிவுத்திறனை, உங்களுடைய தகுதி திறமையை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருதா இல்லையா? அப்போ நீங்கள் ஏதோ டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறணும். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கட்டும், கல்வி உங்களுடைய தன்மை, நீங்கள் எதுவும் தெரியாத துறையாக இருக்கட்டும், ஒரு புதிய துறையை தெரிஞ்சுக்கிறதோ, அல்லது இப்போ தெரிஞ்ச துறையில் இன்னும் அப்கிரேட்மெண்ட் ஆகிறதோ, அல்லது இது வரைக்கும் ஒரு டிகிரியில் இருக்குனாங்க அடுத்த லெவல் டிகிரியை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, இதெல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் என்டையர்லி இன்னொரு ஸ்டேஜில், இன்னொரு பிளாட்ஃபார்மில், இன்னொரு எஜுகேஷனல் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு புதிய படிப்பு படிக்கிறதுக்கு, உயர் படிப்பு, வெளிநாடு போகிறதுக்கா, வெளிநாடுன்றதை விட வெளி மாநிலம், வெளி இடம். இன்றைக்கெல்லாம் வெளிநாடு போய் தான் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. வேலையே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றப்ப படிப்புங்க நம்ம என்ன காட்டுக்கா போகணும், அதெல்லாம் கிடையாது. அப்போ என்னென்னாக்கா, படிப்பை நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ, நீங்கள் வந்து ஹோம்லேயோ, சாதாரணமாக நீங்கள் ஜூம்லேயோ, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி சப்போர்ட்டாக போல இருக்குது. இன்னும் தெரியாத கூட டியூட்டரே இல்லாமல், டீச்சரே இல்லாமல் ஏஐ அவ்வளோ டெவலப் பண்ணி தருது. ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னாங்க, அதை சொல்லித்தரதுக்கு இன்றைக்கி 100 ஆசிரியர்கள் கூட இருக்காங்க நம்ம சுற்றி. நம்ம யூஸ் பண்ணிக்கிறதில்ல. அவங்க வேலை. எப்போயுமே ஒரு ஆசிரியர் என்னன்னாக்கா, ஏஐ இருக்குனாக்கா ஏஐ சிஸ்டத்தில் தான் இருக்கும். நீங்கள் போய் அதை கொஸ்டின் பண்ணணும், இது என்ன ஆன்சர் சொல்லு அப்படின்னோம்னாக்கா அது ஒருவருன்னு அடித்து தரணும் அடுத்த செகண்டில். ஆனால் இல்லை நாம் மட்டும் நினைக்கிறத அடித்து தரணுனாக்கா அதுவும் வரும், அந்த டெக்னாலஜி வரும். இன்னும் ஒரு காலங்களில் ஆகும், கொஞ்சம் கிட்டத்தட்ட வருடங்களாவது ஆகும். வருடங்களில் கொஞ்சம் ஒரு சில மாதங்களாவது எடுத்துக்கும். நினச்சா அது அப்படி திரையில் தோன்றி உங்களை ஆன்சர். அப்படின்றப்ப இந்த இடத்துல புதிய தொழில் முயற்சிக்கான வழியோ, புதிய படிப்பு முயற்சிக்கான வழியோ, அல்லது ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆகும். உங்கள் லக்னத்தில் ராசியில், அதாவது கும்ப ராசிக்கு ராசியிலே புதன் இருக்கிறது, 7 கூடைய சூரியன் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 3 பேருன்னா என்ன, சனி, சூரியன், புதன் 3 பேருமே ராகுவோட சாரத்தில் தான், ராகு 2ல் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்களும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7 கூடையவனும் சரி, சூரியன் அவனும் வந்துடுறான், உங்களுடைய சிந்தனை அவனும். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு போல்ட்னஸ் வந்துடுது. அது 2ஆம் இடத்தை வழிவகுத்துறது. அப்போ ஏதோ ஒரு மறைவு, அது என்னன்னாக்கா மறைவு பொருள் அப்படின்னோம்னாக்கா தெரியாதுன்னு இல்லை, ஒரு மெய்ஞானம், தத்துவம், ஞானம், சில அபூர்வமான விஷயம். இந்த ஜோதிடம்லாம் பார்த்திங்கன்னா மறைபொருள் தான். இந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது தெரியாத துறைகளில் எந்த விதமான உங்களுக்கு நாலேஜே இருக்காது, அல்லது பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கும், அதில் கூட பெரிய அளவில் ஸ்கில்லாக நீங்கள் சைன் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
புரியாது தெரியாதுன்றது எதுவுமே கிடையாதுங்க. அது தெரிஞ்சிருச்சுனாக்கா அது போல் வேறு எதுவும் கிடையாது. அப்போ நம்ம அதை நம்ம 10 படி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம 2 அடி எடுத்து வச்சோம்னா அது 10 அடி எடுத்து வைக்கும். புரியுங்களா? எந்த ஒரு கலையுமே பாட பாட ராகம், படுக்க படுக்க ரோகம். அது மாதிரி ஒரு 2 சாரீரம் ஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சாதாரணமாக பாத்ரூம் சிங்கர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு சிங் பண்ணுறாங்க. பேசிக்கு கர்நாடிக் பேசிக் கூட தெரியாது. சரிகம பதனியே தெரியாது. இன்றைக்கி ஆனால் அவ்வளோ பெரிய ஞானியாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய இசை மேதையாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய தத்துவத்தில் அதாவது அந்த மாதிரி ஒரு முறையாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய அளவில் அவங்களே பீட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போவாங்க. ஏன்? இதெல்லாம் பிறவியில் வருதா? பிறவியில் வரும்ன்றதை காட்டிலும் உங்களுடைய பயிற்சி அதுக்குண்டான காலகட்டங்கள் வரப்போ நீங்கள் எந்த அளவுக்கு காட்டின முயற்சி அது கடின உழைப்பு தான். கடின உழைப்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே தானாக கிடைக்காது. தானாக ஓசியில் கிடச்ச எதுவுமே நிலைக்காது. அப்போ உங்களுடைய கடுமையான முயற்சியில், உங்களுடைய பயிற்சியில், நீங்களும் உங்களுடைய நாலேஜ் வைஸு உங்கள் பண்ண சாக்ரிஃபைஸில் அதில் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப அது தரக்கூடிய தன்மையும் நெளிவு சுழிகளும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆத்ம திருப்தியை தரும். எந்த விஷயத்துலையுமே என்னன்னாக்கா ஒரு ஆத்ம திருப்தியோடு ரசித்து ருசித்து சாப்பிட்றது தான். அறக்க அறக்க பறக்க பறக்க சாப்பிட்றதுன்றது தருது எதாவது சுவை தெரியுமா? தெரியாது. அது எதை தின்னாலும் அது இப்படி தான் இருக்குன்றப்ப அது வேறு. ஆனால் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு சுவையை பார்க்க முடியும். அதுபோல் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு கலையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒரு பரதநாட்டியத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒரு சாரீரம் ஒரு சங்கீதம் இருக்குனாக்க சங்கீதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு அர்த்தங்கள், ஒவ்வொரு கவிதை இருக்குன்னா கவிதையில் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தங்கள். ஒரே வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்குங்க, 10 அர்த்தம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கவிதையை உங்களால் வடிவமைக்க முடியும். அந்த அளவுக்கு திறமை வரும். ஏன்னா அதுக்கு எப்பயுமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி என்னன்னாக்கா நீங்கள் எதெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அது சாதாரண விஷயமாக மாறிக்கும். ஆனால் அந்தளவுக்கு பொறுமையற்ற தன்மையில், எதுவுமே காசாக மட்டுமே பார்க்கணுன்னு தன்மையில் பணம் 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 பணம்னு அலையிறப்ப நிச்சயமாக எந்த ஒரு அதாவது சரஸ்வதி தேவியே மகாலட்சுமியே வந்தால் கூட அவங்க உங்களை 2 பேர்த்தையும் இப்படி உங்களை பார்த்துட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் காசாசை பிடிச்சவராக இருக்கார் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட ஒரு திறமை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்குறதுக்குன்னு இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க மக்கள். அதுவே உங்களுக்கு நீங்கள் காசை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, சம்பளத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு தனித்திறமை. அதனால தான் சொல்கிறேன், இந்த இனி வரும் உலகன்றது உங்களுடைய கல்வியை நம்பி இருக்காது, உங்களுடைய திறமையை மட்டும்தான் நம்பியிருக்கும். உங்களுக்கான தனித்திறமை யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் 2025லேருந்து போதுமான தன்மையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உச்சமான தன்மையில் வாழ போகிறாங்க. நீங்கள் படிப்பில் பெரிய கில்லியாக இருக்கலாம், ஆனால் தனித்தன்மை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எனக்கு தெரியுன்றதை விட யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்றது பெரிய கெத்து தெரியுங்களா? அந்த கெத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் அது உங்களுடைய டைம் ஸ்லாட் ஒதுக்குங்க. எல்லாத்துக்கும் ஒதுக்குறோம். மொபைலுக்கு எவ்வளோ தள்ளுறோம், சீரியல் எவ்வளோ பார்க்குறோம், சினிமா எவ்வளோ கேட்குறோம் பார்க்குறோம் அப்படின்றப்ப அதுக்குன்னு இருக்கிறத விட நம்ம படிப்புன்றதுலாம் இல்லை, படிப்பை தாண்டிய விஷயம். படிப்புன்றது நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுத்துனவன் ஏட்டை கெடுத்தா மாதிரி நீங்கள் படித்தா பெருசாக எந்த விதத்துலையும் சாதிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கான தனித்திறமையில் எவ்வளவுக்கு அதில் பயணப்படுறீங்களோ, எவ்வளோ விஷயத்தை அதில்க்குள்ளே படிச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ விஷயத்தில் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, கரைச்சி குடிக்கிறீங்களோ, அது எதுவுமே தராட்டி உங்களுக்கு அது தரக்கூடிய நிம்மதி. ரோட்டில் படம் வரைவாங்க, சாமி படம். நீங்கள் காசு போடுங்க போடாங்க, நீங்கள் காசு போடுங்க நான் வரைகிறதில்ல, அவனுடைய ஆத்ம திருப்திக்கு வரைகிறான். அதுக்குள்ள என்னென்ன இந்த வரணும் அதுக்கு 4 பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் அவன் செய்கிறதில்ல. பட் வரைகிறான், காசு குவியுது. அந்த காசுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவன் வரைகிறது கிடையாது. ஆனால் அந்த வரைகிற கலை அவனுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையில் மனசுக்குள்ளே அந்த மூளைக்குள்ளே அந்த கலை ஒரு பொம்மையாக ஒரு சாமியாக ஏதோ ஒரு தன்மையில் ரோட்டில் இருக்கிறப்ப அது தரும் இவனுக்கு. அதுதான் அந்த கலை இவனுக்கு செல்வம் சேர்க்குது, செல்வம் தருது. அதுபோல் உங்களுக்குள்ளே ஒரு கலையை வளர்த்துக்குங்க. அது நிச்சயமாக, ஏன்னா இந்த டைம்ன்றது மார்ச் மாதன்றது ஒரு என்ட்ரி போடுறலாம் டைம். அதனால் என்ட்ரி போடுறப்பவே நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. அதில் நிச்சயமாக நீங்கள் சைன் பண்ணிடுவீங்க. பெரிய அளவில் அதில் சப்போர்ட் இருக்கும். அதனால் கவலை இல்லாத தன்மையில் வாழலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எதுவுமே பிரச்சனைன்றதை அணுகாதீங்க. பிரச்சனையாகவே பார்க்காதீங்க. பிரச்சனையை சும்மா சாதாரண ஒரு பார்வையாளர் பாருங்கள், அந்த பிரச்சனையாகவே தெரியாது.
அப்போ பிரச்சனை என்னன்னாக்கா அதை கடந்து போகணும். ஆனால் அதை வந்து கடந்து போனால் தாண்டி போகக்கூடாது. அதை வந்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு அதனால் பின்விளைகள் எதுவும் இல்லாத தன்மையில் நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். நம்ம லைஃப்பை நம்ம அழகாக வாழ முடியும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.